லைனிங்கும் ஜாக்கெட்டையும் இப்போ வச்சு அட்டாச் பண்ணுறேங்க. பாருங்கள் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். முதல்ல கீழ் பகுதிக்கு தையல் அடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிக்கிட்டு இப்போ லைட்டாக கை பிடிக்குங்க. அப்படியே அதிகம் வாங்க. அதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைனிங்கும் ஜாக்கெட்டும் வச்சு அட்டாச் பண்ணுவோம். கீழ் அப்படியே அதுக்கு அந்த பீஸுக்கு தகுந்த மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆச்சுங்களா? இப்போ அடிச்சுக்கிறோம். பார்த்தீங்களா? லைனிங்கு கரெக்டாக பாருங்கள். இது பண்ணிக்கிட்டுங்க, இப்படி கட் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று ராமராமல் இருக்கும். இந்த ஷோல்ட்ரு வெட்டின கழுத்தினுடைய அகலம் பாருங்கள், இந்த கழுத்து. இப்போ ஒரு தையல் இங்கே ஒரு தையல் விட்டுக்கணும். ஏன்னா துணி நவராமல் இருக்கிறதுக்கு. இது பெரும்பாலும் யாரும் செய்ய மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் நீட்டாக செய்யணுங்கிறத இந்த மாதிரி கொஞ்சம் பெருநெல் வச்சுக்கோங்க. இதில் இதே தையலை கூட அடிச்சுங்க. அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அடிக்கும்போது நவரம் வளவளப்பான ஜாக்கெட்லாம் இருக்குதுங்களா, கொஞ்சம் கூட நவராது ஃபிட்டிங்கும் லைனிங்கும் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த வளைவு கரெக்டாக இருக்குது. இந்த லைனிங்கு ஒரு சென்டரில் ஒரு தையல் வச்சுக்கலாம். சும்மா அந்த துணி நகராகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தையல். நீங்கள் எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி மெத்தேட் சொல்லி தர மாட்டாங்க. நீங்களும் பார்த்துருந்தீங்களா இடத்துல பொதுவாக பாருங்க. தான் பார்த்தீங்களா? இந்த அந்த கட்டிங் கரெக்டாக இருக்குதுங்களா? இந்த இது கட்டிக்கும். அப்போ கழுத்து அங்கே போகாது. நம்ம தான் அந்த லைனிங் எந்த அளவுக்கு கற்று வைக்கணும். பாருங்கள். இப்போ அடுத்ததுங்க, ஆம்கோலில் ஒரு தையல் அடிச்சுக்குவோம். சும்மா ஒரு இதுக்காக இது காட்ட பாருங்கள். ஒரு தூரத்தை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஆம்கோல்கிட்ட அதான் ஒரு மாதிரி இருக்க போகுது. இந்த வாரம் தான் பாருங்க. ஆச்சுங்களா? இது தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேங்க. இது இந்த மாதிரி அடித்தோம்னா கழுத்து இந்த லைனிங் எதுவும் இதாகாது. இந்த தடவை சும்மா ஒரு வேலை கொஞ்சம் சிரமம் தான் இருந்தாலும் அந்த தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட நகராமல் கழுத்து நம்ம படிமானம் உட்காரும். நாங்கள் தைக்கிறோம்னா லைனிங் போகிறோம், இப்படி தாங்க தைச்சிப்போங்க. யாருக்குமே இந்த இப்படி தான் தைச்சி கொடுப்போம். பாருங்கள், இந்த மாதிரி படிமானம் தையல் போட்டோம்னா பாருங்கள், அப்படியே படிமானம் கரெக்டாக இருக்குங்களா? இப்படியே நான் கட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய டெய்ல் 3 இன்ச்சு. இப்போ கணக்கு பார்த்தா 6 இன்ச்சு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஆம்கோல்லையும் எந்த இது வராது. அப்படி பிட்டிங்க அப்படியே உட்காந்துச்சு. இப்போ நம்ம அட்டாச் பண்ணலாங்க, கழுத்துலேருந்து பண்ணலாம். பாருங்கள், கழுத்துலேருந்து பண்ணுறேன். பாருங்கள், இப்போ லைனிங்கு ஜாக்கெட்டு அட்டாச் பண்ணிட்டேன். ஏதாவது சுருக்கு தெரியுங்களா? பாருங்கள், நீட்டாக இருக்குது. லைனிங்கை நம்ம தண்ணியில் போட்டு அயர்ன் பண்ணி தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தைக்கிறதுனால எந்த சுருக்கும் வராது. அப்புறம் கட் பண்ணுறது பாருங்கள், கழுத்து நான் அந்த கட்டி கட்டாக வச்சுக்கணும்ல.
பார்த்தீங்களா, அட்டாச் பண்ணி கட் பண்ணி வச்சுங்க. நீட்டாக இருக்குங்க. ஓகே ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்கும். மடித்து போட்டோம்னா எந்த ஒரு சைடு ஏற்றி இறக்கும், அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வராது. அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக அமைஞ்சிக்கும். சரிங்களா? இது பண்ணி வச்சுங்க. லைனிங் கட்டும்போது சொன்னோம் இல்லைங்க, ஒரு 3/4 இன்ச்சு வந்து கைக்கு கோலுக்கு பத்தலை. இப்போ அதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்டாண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு படிமான் தையல் ஒன்று கீறிக்கிட்டு தச்சுட்டுங்களா. இப்போ இதெல்லாம் கீறிக்குங்க. நம்ம படிமானமாக கீறிக்குமா. படிமானமாக கீறனோட்டி சும்மா லைட்டாக அந்த கரையில் இந்த கலராக வர மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்களா, இவ்வளோ கனமா, இவ்வளோ கணத்துக்கு அப்படியே இது ஒரு டிஷ்யூ நல்லாயிருக்கும். நம்ம பொறுமையாக தைச்சாலும் நீட்டாக தைச்சோம்னா நல்லாயிருக்கும். நம்ம கஸ்டமருக்கும் பிடிச்சிருக்கும், பாராட்டுறவங்க. அவதி போதியாக தைச்சிட்டு ஏன் நம்ம பேரக்கிறதுக்கு மாதிரி அவங்களுக்கும் சங்கடம் பாருங்க. இப்போ உடனே கை திருப்பி அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். லைன் கரெக்டாக இருக்குங்களா. ஜாக்கெட் பண்ணி லைன் கரெக்ட் பண்ணுறேன். லைன் வச்சுட்டு பாருங்க. பாருங்க. பாருங்கள், கை அதில் நீட்டாக அமைப்பாக அட்டாச் பண்ணியாச்சு. பார்வைக்கு இந்த இதுவும் இருக்குது. அப்படி பாருங்கள், இந்த பக்கம் பார்த்துட்டிங்களா, அப்படியே கை மடித்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக இருக்குங்களா. அந்த முன்னு அரைஞ்சி கொஞ்சம் குறைஞ்சி விடி இருக்கும். பின்னு இதுக்கெல்லாம் சரியாக இருக்குங்களா. இது கை உடைய அட்டாச். கையில் எதாவது சொக்குங்களா பாருங்க. எந்த இதுவுமே படிமானம் கரெக்டாக இருக்கும். குச்சை முன்ன பொண்ண ஒரு நூல் அதிகமாக இருந்தாலும் டச் பண்ணி வெட்டிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தது பட்டி வைக்கிறது காட்டுறேங்க. பாருங்கள், ஜாக்கெட் துணி எடுத்துட்டுங்க. கொஞ்சம் பீஸ் நீளம் பத்தாதெல்லாம் பீஸ் வச்சுக்கிட்டேன். அது நீங்களே தெரிஞ்சிங்கன்னா அதை நான் உங்களோட காட்டில் இதெல்லாம் வச்சுக்கலாம். அவங்க அது பிரச்சனை இல்லை. வச்சுட்டிங்களா. ஸ்டிப்புக்கு இன்னொரு துணி, லைன் துணியை இந்த வாரத்துக்கு வச்சுக்கோங்க. புரியுங்களா. இப்படி வச்சுக்கிட்டாக்க அடிப்பக்கம் கரெக்டாக வச்சுக்கோங்க. பட்டியும் ஸ்டிப்பாக இருக்கும், அங்கே இதாக இருக்கும். இப்போ மடக்கி தையல் அடிக்கிறேங்க. உள்ள மடக்கல. இந்த ரெண்டு துணியும் ஒரே அளவுக்கு வச்சுக்கணும். இந்த லைனிங் துணி பட்டி வைக்கிற ஸ்டிப்புக்கு வச்சுக்கிட்டு தையல் அடிச்சு வச்சுக்கலாம். இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம்.
நம்ம தைக்கும்போது நகராமல் இருக்கிறதுக்கு பட்டி எதுவுமே நகராமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு தையல் அடித்து வச்சுக்கிட்டோம்னா இதாக இருக்குங்க. இப்போ நம்ம பட்டி லைனிங் வெட்டோம் பார்த்தீங்களா, அதை வெட்டுறோம். சேப்பு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சேப்பு நல்லா இருக்குங்களா. இப்போ இந்த கரை என்ன, இந்த கொஞ்சம் இந்த கரை இல்லைங்கன்னு பாருங்களா, அதான் ஜாக்கெட் துணியில் பத்திரம் இல்லைங்க, அது பீஸ் வச்சுட்டோம். இது இப்போ ஊக்கு மாட்டுறது பட்டியில் போயிடும், பிரச்சனை இல்லை. இதுதாங்க பட்டி. இதே மாதிரி அந்த பட்டியும் தைச்சிக்கிட்டா ஜாக்கெட் அட்டாச் பண்ணுறது. பின் தட்டுங்க, லைனிங்கு அட்டாச் ஜாக்கெட்டோட அட்டாச் பண்ணியாச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்குங்களா. அடுத்தது முன்தட்டு அட்டாச் பண்ணி வச்சிங்களா, நல்லா ஒரே சேப்பாக இருக்கும். நம்ம இதை பண்ணுறதுனால கொஞ்சம் ஏற்றி வராது. கை ஏற்றுதுங்க, பாருங்க, 2 கை கையும் கரெக்டாக இருக்குங்களா. பட்டி இவ்வளோதாங்க அட்டாச் பண்ணி வச்சிங்க ஜாக்கெட்டு. இனிமேல் அடுத்த வீடியோவில் தைக்கிறத பார்க்கலாம், எப்படி தைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பார்த்து கற்றுக்கிறான்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.